அனைத்து சிவன் ஆலயத்திற்கு முன்பும் நந்தி பகவான் அமர்ந்திருப்பது ஏன் தெரியுமா? ஒரு நாள் கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதியும் ஒரு தியானத்தில் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது நந்தி வழக்கம் போல் வெளிப்புறம் காவல் காத்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஒரு தவசி அங்கு வந்தார். அவர் பார்ப்பதற்கு வயதானவராக இருந்தாலும் உடல் முழுவதும் பிரகாசமாக இருந்தது. அவர் நேராக சிவபெருமான் அமர்ந்திருந்த கோபுர வாசலை நோக்கி நடந்தார். நந்தி அவர் யார் என்று தெரியாததால் அவரை தடுக்க முயன்றார். உள்ளே போக்க தடை உள்ளது, தயவு செய்து காத்திருக்கவும் என்றார். ஆனால் அந்த தவசியர் சிறிதும் தயங்காமல், நான் எப்போது வேண்டுமானாலும் அவரை சந்திக்கலாம், நீ என்னை தடுக்க முடியாது என்று உள்ளே நுழைந்தார். அது நந்திக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தியது. அவரை மீண்டும் தடுக்க அந்த தவசியர் ஒரு மிருகமாக மாறினார். அவர் ஒரு பைரவர் வடிவமாக காட்சியளித்தார். அப்போது நந்தி, இவர் சாதாரண தவசியர் அல்ல, இவர் பைரவர் என்று உணர்ந்தார். நந்தி தலை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டார். பைரவர் சிரித்தார். நந்தி, உனது உண்மைத்தன்மை என்னை மகிழச் செய்தது. ஆனால் நீ கோபம் கொண்டது ஒரு குறை. அதற்காக உனக்கு ஒரு சாபம். இனி நீ எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உன்னை வணங்கிவிட்டுதான் எல்லா குருக்களும் சிவபெருமானை அடைய முடியும் என்று சாபம் கொடுத்தார். அதனால்தான் இன்றும் சிவனின் ஆலயத்திற்குள் நுழையும் முன் நந்தியை வணங்கி உள்ளே செல்கிறோம். இதை நந்தி முன் தரிசனம் என்று சொல்வோம்.